ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் பேசியே ஆகணும் மகளே. என்னை நீ சந்தேகமாகவே பார்க்கிறாய். நீ என்னிடம் ஆசையாக வேண்டி அது உனக்கு கிடைக்காத போது உன் மனம் எப்படி வலிக்கிறதோ அதைவிட நீ என்னை நம்பாத போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்குமே, தெரியவில்லையா? என்னை முழுமையாக நம்பு. நீ கேட்பதை நான் படிப்படியாக தருகிறேன். நான் உன் தந்தை தானே. அந்த கடமையில் இருந்து எப்போதும் விலக மாட்டேன் தங்கமே. நீ இந்த மண்ணுலகில் வாழ்ந்திட உன் சாயப்பா வழி நடத்துவேன் தங்கமே. ஏன் மனம் நொந்து உள்ளாய்? எழுந்திரு. இன்று நல்ல நாளாக உனக்கு விடிந்துள்ளது. உன்னை அழகாக வழி நடத்தி செல்லப் போகிறேன். நீ எப்போது என்னை சாயப்பான்னு மனதார சொல்ல ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நான் எல்லாமும் ஆகிவிட்டேனே. என்னிடம் அடம் பிடிக்கும் பிள்ளை. நீ கோபப்படு, பரவாயில்லை. நீ என்னிடம் சண்டை போடு, பரவாயில்லை. ஆனாலும் உனக்கானதை செய்ய வேண்டிய நேரத்தில் தக்க தருணத்தில் செய்து விடுவேன். என் பிள்ளை என்னிடம் தானே உரிமையாக கோபிக்கும், கேட்கும். நீ எதையெல்லாம் ஆசைப்படுகிறாயோ அது உனக்கு கிடைக்கும் என்று முழு நம்பிக்கை வைக்கின்றாயோ அது இறுதி வரை உனக்கு கிடைக்காமலேயே கையில் நழுவி சென்று கொண்டிருக்கிறதா? நீ விரும்பி சென்ற பொருளாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அந்த உறவும் பொருளும் உன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கிறதா? உண்மைதான், விலகிச் சென்று கொண்டேதான் இருக்கிறது. எதை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன் கைகளில் கிடைக்க மறுக்கிறது. உண்மைதானே? கைக்கு எட்டிய தூரத்திலிருந்து அது கிடைக்காமல் தட்டிச் சென்று வைக்கின்றிருக்கிறது. உண்மைதானே? தெரியும் எனக்கு. எப்படியாவது நடந்துவிடும், சரியாக நடந்துவிடும் என்று நினைக்கிற ஒரு விஷயம் சில சமயங்களில் சரியாகவும் பல சமயங்களில் தவறாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல தடுமாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நிற்கிறாய். அதனால் தான் என் மீது கோபப்பட்டு கொண்டிருக்கிறாய். உண்மைதானே? நான் கண்டுபிடித்து விட்டேனே. நான் கேட்ட எதையுமே தரவில்லையே சாயி என்றுதானே என்னை கடிந்து கொள்கிறாய். ஆசைப்பட்ட எதையுமே நீங்கள் கொடுக்கவில்லை என்று என் மீது மிக மிக கோபமாக இருக்கிறாய். நீயும் என்னிடம் உன் வேண்டுதல்களை பலமுறை கூறிவிட்டாய். எனக்கு தெரியும். பலமுறை கூறியும் நான் செவி சாய்க்கவில்லை என்றுதான் நினைக்கிறாய். தவறு தங்கமே. இல்லை தங்கமே, உனக்கு நிச்சயது நடக்கும் நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு என்று தான் சொல்கிறேன். எவ்வளவு நாள் தான் நானும் பொறுமையோடு இருப்பது என்று கூட என்னிடம் கோபிக்கிறாய். நீ என் மீது ரொம்ப கோபப்படுகிறாய் தங்கமே. எப்போது தான் இந்த நிலை மாறி சந்தோஷமாக இருப்பேன் சாயப்பா? நீங்களும் பொறுமை பொறுமை என்று சோதித்து விட்டீர்கள். சோதிக்கவில்லை தங்கமே. உன் பொறுமையை சோதிக்கவில்லை. நீ பொறுமைசாலி என்று எனக்கு தெரியும். ஆனாலும் எது எப்போது நடக்க வேண்டுமென்று தீர்மானிக்கப்பட்டு விட்டதல்லவா, அப்போது நிச்சயமாக நடக்கும். உன்னை என்ன நான் அறியாதவரா உன் சாயப்பா? என் நாமத்தை சொல்லித்தானே உனக்கு விடியலேயே தொடங்குகிறது. எந்த துன்பம் வந்தாலும் நீ உச்சரிக்கும் நாமம் ஓம் சாயி என்றுதான் தொடங்குகிறாய். அப்படி இருக்க ஏன் உன்னுள் இவ்வளவு குழப்பங்கள்? ஏன் என் மீது நம்பிக்கை இல்லை? ஏன் என் மீது கோபிக்கிறாய்? ஏன் என்னை கடிந்து கொள்கிறாய்? எத்தனை தடைகளை அசால்ட்டாக கடந்து வந்துள்ளாய் தெரியுமா? உனக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை, எனக்கு தெரியும். இதையெல்லாம் நினைத்து 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 மனம் சோர்ந்து விட்டாய். உனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள்? இதெல்லாம் எப்போது முடிவுக்கு வரும்? உன் பிரதான கேள்விகள் இவையெல்லாம். அப்படித்தானே? உனக்கு இதற்கெல்லாம் பதில் சொல்கிறேன். அமைதியாக கேள். நீ உன் குடும்பத்தோடு நீடூழி இருப்பாய். ஏன்னா நீதான் உன் குடும்பத்தின் ஆணிவேர். மரம் விருட்சமாவதற்கும் கிளைகளை உயிர்ப்போடு வைப்பதற்கும் வேர்தானே சகலமும் இருக்கும். உன் மீது நான் பாரம் ஏற்றுகிறேன் என்றால் நீ எவ்வளவு தாங்குவாய் என்று எனக்கு தெரியாதா? வேறு ஆழமாக ஊடுரும்போது மரம் செழித்து வளரும். நீ பிறப்பிலேயே எப்படிப்பட்ட குணம் என்று உனக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை, எனக்கு தெரியும். உன் குணம் உயர்ந்து இருக்கிறது. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன். என் பிள்ளைகள் என்றால் தனித்துவமாக தெரிவீர்கள். நீ தோல்வியடைகிறேன் என்று சொல்கிறாயே,
ஏன் தோல்வி என்று எண்ணத்தைக் கொள்கிறாய்? நான் அதை மாற்றி காண்பிப்பேன். தோல்வி என்றால் விழுந்தாலும் எழுந்து கொண்டே விழுந்தாலும் எழுந்து கொண்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. விழுந்து விட்டால் யாரும் தூக்கிவிட மாட்டார்கள், கைகொட்டி சிரிப்பார்கள். அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். ஒருவரல்ல இருவரல்ல, ஒரு கூட்டமே உன்னை சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். எப்போதுடா விழுவாய் என்று. உன்னை மீறி அவர்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். அவர்கள் அனுபவசாலிகள் அல்ல, பலசாலிகள் அல்ல. அவர்கள் வேறு மாதிரி கவிழ்த்து விட பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன் சாயி கவிழ வைப்பேனா? மகளே, அதனால்தான் உன்னிடம் ஒன்று சொல்ல வந்தேன். உன் குணம் எங்கே இருக்கிறது? அவர்கள் குணம் எங்கே இருக்கிறது? நல்ல குணத்துக்கும் கெட்ட குணத்துக்கும் எனக்கு மட்டும்தான் வித்தியாசம் தெரியும் என்று நினைத்தாயா? உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியும். கலங்காதே, பயப்படாதே. உன்னை பார்த்து பல பேர் வியப்பார்கள். இப்படி தாயின் பிள்ளை என்பதால் தைரியசாலியாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் மடக்க பார்த்தாலும் எழுந்து உயர்ந்து நிற்பாய் நீ. இங்கு எதிர்த்து பேசினால்தான் காரியம் நடக்கும் என்று நினைக்கிறார்கள். எதிர்த்து பேசுபவர்கள் தான் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைப்பாய். இல்லை, அடிமேல் அடிபட்டு பல பேர் வாயில் விழுந்து அவர்கள் மனம் புண்ணாகிறதோ இல்லையோ ஒரு காலத்தில் ஒரு நாளில் அடிபடுவார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அவர்கள் ஆடுவது வரை ஆடட்டும், அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும். ஏனால் அடங்காத ஜென்மங்கள் அவர்கள். நீ உன் வழியில் செல், நிதானமாக செல், பொறுமையோடு செல், அழகாக நடத்தி செல். உன் திறமையை வெளிக்காட்டு. உனக்கான பலன் காத்து கொண்டிருக்கிறது. தெரியும் எந்த இடத்தில் நீ அதை நிரூபித்து காண்பிப்பாய் என்று அவர்களுக்கு தெரியும். எவ்வளவுதான் ஒரு விஷயத்தை அவர்கள் சரி கட்டி கொண்டு வந்தார்களும் சறுக்கி விழுந்து விடுவார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி கட்டுபவர்கள் சறுக்கி விழுவார்கள் வாழ்க்கையில். இப்பொழுதெல்லாம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதில்லை. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் அன்றே கொல்லும். இதுதான் இப்போதைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கவலையே படாதே. உனக்கு அறிவுரை சொல்லி உன்னை பக்குவப்படுத்தத்தான் உன் சாயி வந்தேன். என் மகளே என்று சொன்னவுடன் நீ கேட்கணும் தங்கமே. உன்னை உரிமையோடு மகளே என்று சொல்கிறேன். இந்த சாயி பேச்சை கேள். நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.